ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ இது இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரியோடைய சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். 77,000 ஓகேங்களா, கால் ஆப்ஷனுடைய விஷயத்தை எடுத்திருக்கேன். இதில் என்னென்னலாம் நடந்தது, இதில் என்ன நம்ம வந்து அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சில பாயிண்ட்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ பெரிய வீடியோவாக இருக்குமா அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியல. பட் ஐ வாண்டட் டு கன்வே மை லாஜிக் அண்ட் ஐடியா. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு நண்பர் ரீசெண்டாக கேட்டது தான். ஒரு ஆப்ஷன் பையர் வந்து ஸ்ட்ரைக்ஸை வந்து எப்படி சூஸ் பண்ணலாம், அண்டு இந்த ஒரு ஸ்ட்ரைக்ஸை நான் காலையில் பார்த்தேன். எப்போவுமே யூஸ்வலாக ஒரு கேப் டவுன்லாம் நடக்குது அப்படின்னா என்னென்ன நடக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு கால் ஆப்ஷன் நேற்று பக்காவான ஒரு இந்த மணியாக இருந்தது. நேற்று ஆல்மோஸ்ட் வந்து 77,500 கிட்ட ஸ்பாட் இருந்தது. அப்போ 500 பாயிண்ட் இதோடைய ரியல் ஒர்த்து இதில் இருந்ததுனால ஆக்சுவலாக முடிஞ்சது 571. ஸோ ரியல் ஒர்த்து ஒரு 571 ரூபா அப்படின்றது கண்டிப்பாக ஐவி டைம் டிகே மற்ற விஷயங்கள் எல்லாமே சேர்த்து இருக்கும். ஸோ 571 ரூபா நேற்று இருந்த ப்ரீமியம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஓகேங்களா, நேற்று ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 580 ரூபாலேருந்து 590 ரூபா வந்து ஸ்ட்ராடல் இருந்ததாக நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருப்போம். அப்போ மேலே கீழே ஒரு 600 பாயிண்ட்டுக்கான கேம் மட்டும்தான் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். அப்படின்றதுனால ஓப்பனிங் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 77,000 கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. 500 பாயிண்ட் காலி. ஓகேங்களா, அப்போ இந்த 500 பாயிண்ட்டுக்கு ஓப்பன் ஆகும்போது இந்த ப்ரீமியம் என்னவாக இருக்குன்னா 200 ரூபாவில் இருக்குது. ஓகேங்களா, 200 ரூபாலேருந்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அது வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து இறங்கிடுச்சு. எவ்வளோக்கு வந்து இறங்கிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா அது 100 கிட்ட வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டே கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி வரைக்குமே இந்த ப்ரீமியம் வந்து பெருசாக அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் விட்டுருங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து ஒரு 80 ரூபா கிட்ட, 80 ரூபா தான் ஐ இருந்தது. ஒரு 80 ரூபாக்குள்ளேயே மார்க்கெட் சுற்றிட்டு இருந்தது. லோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 17 ரூபா 18 ரூபா வரைக்குமே போயிடுச்சு. அமுக்கிட்டாங்க ப்ரீமியத்தை. ஸோ இது ப்ரீமியத்தை அமுக்கிட்டாங்க அப்படின்றது நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, அகைன் நம்ம அந்த ஸ்ட்ராடல் கதையை தான் போகணும். எப்போது ஸ்ட்ராடலோடைய ப்ரீமியம் அதிகமாக இருக்கோ, கால் போட்டு நீங்கள் பார்க்குற அர்த்தமணியோடைய விஷயங்கள் எப்போ அதிகமாக இருக்கிறோ 1,500 ரூபா இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அது 1,500 பாயிண்ட்டுக்கான மூவ் கொடுக்காமலாம் இருக்கலாம். ஓகேங்களா, ஆனால் அந்த ப்ரீமியம் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, அது டைம் ஆக 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 வேகமாக கரைஞ்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதே வெறும் 350 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. அப்போ 1,500 ரூபா இருக்கிற ஸ்ட்ராடலில் கால் பையர் இருப்பாங்க, புட் பையர் இருப்பாங்க, கால் செல்லர் இருப்பாங்க, புட் செல்லர் இருப்பாங்க. 4 விதமான பிளேயர்ஸ் இருப்பாங்க. 4மே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆளாக கூட எட்ஜ் வச்சுருக்கலாம். அது வந்து தப்பு கிடையாது. ஓகேங்களா, அப்படி வச்சுருக்க முடியாது. ஆக்சுவலாக என்னவாக இருக்கும் அப்படின்னா 77,000 எடுக்கிறாங்கன்னா 77,000 காலை செல் பண்ணுவாங்க. சேம் ஆள் புட்டை செல் பண்ணலாம். அதே வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டில் வாங்க முடியாது. நீங்கள் வேறு அக்கௌண்ட்லேயோ இல்லைன்னா நீங்கள் கேலண்டர் மாதிரி அடுத்த வார கான்ட்ராக்ட்லேயோ இல்லை அடுத்த மாத கான்ட்ராக்ட்லையோ தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஹெட்ஜுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 4 சைடு பொசிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா விஷயமே. இங்கே இதில் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு தான் வின் ஆக போகுது. 1,500 பாயிண்ட் இருக்குது, 1,500 பாயிண்ட்டுக்கான மூவ் கொடுக்குன்னு சொல்கிறீங்க. மார்க்கெட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குதில்ல ப்ரோ. ஆனால் நான் கரெக்டான ஸ்ட்ரைக்கை நான் சூஸ் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. ஏதோ ஒரு பிளேயர் தான் அங்கே ஜெயிக்க போகிறாங்க, ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக லாஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் நீங்கள் யார்? ஓகேங்களா, 2 டைப் ஆஃப் ஆப்ஷன் பையர் இருக்காங்க. ஃபுல் ரிஸ்க்கு போட்டு பண்ணுறவங்க, அதை நான் பெருசாக வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அது வந்து வேணாம் அப்படின்றது தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபுல்லாக உங்கள் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா வைப் அவுட் ஆகிடும். ஓகேங்களா, ஃபுல் ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு இது இவ்வளோ ப்ரீமியம்லாம் நீங்கள் வந்து ஒரு பையரால் கட்டுப்படி ஆகுமா? ஒன் சைடு நான் எடுக்கிறேன், பரவாயில்ல ப்ரோ, நான் தைரியமாக எடுக்கிறேன். எத்தனை நாள் தைரியமாக எடுக்க முடியும்? 571 ரூபா அப்படின்னா ஆல்மோஸ்ட் 11,000 ரூபா ஆகுதுங்க. 11,000 உங்களால் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. எத்தனை நாள் வந்து பண்ண முடியும்? ஸோ இதை நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தாலும் தாராளமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே 350 ரூபா இருந்தது, 1000 ரூபா போயிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரியும். மார்க்கெட் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது? ஒரே சைடு மட்டும் 1,700. அப்போ 2 சைடு எடுத்திங்கன்னா 3,500 காலியாக 1,700 அந்த ப்ரீமியம் 300 ரூபாய்க்கு. அங்கேயும் அங்கே ஒரு 1,100. அகைன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 காசு கூட பரல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியத்தை டம்ப் பண்ணுற விஷயம். இந்த ஸ்ட்ராடல்னு நம்ம சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ப்ரீமியம் வந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வைக்கிற ரிஸ்க்கு மட்டும்தான் இங்கே விஷயம். ஓகேங்களா, ரெண்டாவது ஸ்மால் ரிஸ்க்கு. இது வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் தாராளமாக. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரிக்கு காலையிலே தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்ட்ரைக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ 500 ரூபாய்க்கு 580 ரூபா இருந்த ப்ரீமியம் நீங்கள் வந்து 80 ரூபாய்க்கு இருக்குன்னா 500 ரூபா இதில் போயிடுச்சு.
இதில் ஈஸியாக வந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு செல்லர் இங்கேயே குதிக்கலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ பேர் தெரியுமா இருந்திருக்காங்க. இங்கே நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று இருந்த ப்ரீமியத்தில் கிட்டத்தட்ட வந்து 4,63,000 கான்ட்ராக்ட் தான் இதில் சேலாக இருந்தது. ஓகேங்களா? அப்போ இதில் வெறும் செல்லர் மட்டும் கிடையாது. இவன் என்னத்தம்மா பண்ணியிருப்பான், கண்டிப்பாக வந்து இவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா இதை செல் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரை வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போது இன்றைக்கி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 500 ரூபா லாஸ் இன் ஃப்யூச்சர்ஸு, 500 ரூபா கெயின் இன் இந்த ஆப்ஷனு. புரியுதுங்களா? இதுக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் அந்த கவர்ட் காலில் சம்பாதிக்க ட்ரை பண்ணுவாங்க பெரிய ஆட்கள். அந்த கவர்ட் கால் ஒன்றும் கிடையாது. இதோட டிஃப்ரென்ஸ் 500 ரூபா தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 77,500க்கும் 77,000க்கும் 500 ரூபா தான் வித்தியாசம். ஆனால் இங்கே 581 ரூபா கொடுக்க காரணம் அந்த 81 ரூபா எடுக்கிறதுக்கு தான் கவர்டு கால் போடுறாங்க. கவர்டு கால் போடுற அந்த ஃபியூச்சர்ஸ் பிளேயர்ஸ்க்கு பெரிய ஆளுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி அடி விழுந்திருக்கும். அந்த அடியில் வெளியே வந்திருப்பாங்க. இந்த 80 ரூபாய்க்காக புது செல்லர்ஸ் எவ்வளோ வந்திருக்காங்கன்னா ஒரு சில நிமிஷங்கள்லேயே அது வந்து எவ்வளோ தெரியுமா மாறி இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆல்மோஸ்ட் 63 லட்சம் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துருச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது 83 லட்சம் 90 லட்சமாக மாறிடுது இந்த ப்ரீமியத்தை. ஸோ இன்றைக்கி ஹையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த ஒரு 4-5 கேண்டில் எடுத்துக்கிட்டாலும் இதோட ஹையே வந்து ஒரு 85 ரூபா 90 ரூபா 100 ரூபா எடுத்துக்கங்க. ஒரு 2000 ரூபாய்க்காக இவ்வளோ பேர் செல் பண்ணுறாங்க. நான் செல் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் ப்ரீமியம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த ப்ரீமியம் எப்போ வேணால் ஜம்ப் ஆகலாம். ஏன்னா காமா இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரோல் பண்ணோம். நீங்கள் நினைக்காத அளவுக்கு ரோல் பண்ணோம். அது என்ன மாதிரி ரோல் பண்ணியிருக்கு அப்படின்னா இன்னையோட லோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து அது 15 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஒர்த்தே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதோட விஷயம் வந்து எவ்வளோ வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மி. ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்குள்ள இந்த ப்ரீமியம் பர்ச்சேஸ் ப்ரீமியம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கவர் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க செல்லர்ஸு. ஸோ எப்போ இவங்க வந்து எக்ஸிட் ஆவாங்க, சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா சில செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் தான் மார்க்கெட் வந்து இறங்கிடுச்சே ஏறவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில செல்லர்ஸ் வருவாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்காக இந்த செல் பண்ணுறாங்க அப்படின்னா இது எப்போ 600 ரூபாலேருந்து 900 ரூபா வந்து லாஸ் கொடுக்குதோ அப்போ வெளியே வந்துடுவாங்க. டபுள் ட்ரிபிள்னு சொல்லுவாங்க. ப்ரீமியம் 20 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா செல்லர்ஸ் எப்படி தெரியுமா வெளியே வருவாங்க, 40 ரூபாவில் வெளியே வருவாங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா வரும்போது கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுவாங்க. இங்கே அதுதான் நடந்திருக்கு. 20 ரூபா இருந்த ப்ரீமியம் 40 மாறிச்சு. கொஞ்சம் பேர் அவுட்டு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 90 லட்சம் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அது கம்மியானதாக நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 கோடி இருந்தது. இங்கே 94 லட்சமாக மாறிச்சு. எப்போ ப்ரீமியம் டபுள் ட்ரிபிள் ஆகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா 90 லட்சம் இருந்தவன் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சம் 30 லட்சத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இங்கே ப்ரீமியம் ஏறும்போது செல்லர்ஸ் வெளியே வராங்க. இது வந்து ஒரு நல்ல செல்லிங் கிடையாது. ஓகேங்களா? ஒரு 300 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு செல் பண்ணுறதுலாம் பெரிய செல்லிங் இல்லை. அங்கே காமா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுனால இவங்கெல்லாம் பெட்டோட தான் போவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து புட்டை அடித்து நல்ல கேம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டை நகர்த்த போகிறாங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, மார்க்கெட் இறங்குதோ ஏறுதோ அப்படின்னா ஒரு அண்டர்லைங்க தான் வாங்குவாங்க, ஒரு அண்டர்லைங்க தான் விற்பாங்க. ஒன்றே ஒன்று தான். அந்த ஸ்டாக்கை விற்கிறாங்க அப்படின்னா அவங்க டவுன் போகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் ஏறுதுன்னா நான் ஸ்டாக்கை வாங்குகிறேன் அப்படின்னா இருக்கிற எல்லா விஷயங்களும், ஓகேங்களா, எல்லா ப்ராடக்ட்லேயுமே நான் காலை வாங்குவேன், லாங்கை வைப்பேன், லாங்கை வாங்குவேன், ஃப்யூச்சரில் லாங் வாங்குவேன், அண்ட் புட் ஆப்ஷன்ஸை செல் பண்ணுவேன். இது எல்லாமே பண்ணுவாங்க. இதில் நெட்டாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்ல, அதை வந்து அப்போவே எடுத்துப்பாங்க. ஸோ மார்க்கெட்டை நான் திருப்ப போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாராகி நிறைய விஷயங்களை, அதாவது நிறைய பொசிஷனை வந்து கட் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வச்சிருக்கலாம், காலிலேருந்து செல் பண்ணிவிட்டு 1 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்ததில் அதை அப்படியே முடிச்சிருக்கலாம்ல. ஏன் ஒரு பயத்தினால அவன் 20 லட்சமாக குறைச்சி மறுபடியும் அவன் வந்து 90 லட்சமாக மாற்றினான். விஷயம் என்ன அப்படின்னா எல்லா இடமும் ஒரு மொமெண்டம் கொடுத்து உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து பணத்தை எடுக்கிறது தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே 14 ரூபா அந்த ஆப்ஷன் தான் 300 ரூபாய்க்கு இந்த பையிங், இந்த ஸ்மால் ரிஸ்க்கு. ஓகேங்களா? வருதோ இல்லையோ, இது வந்து பார்த்திங்கன்னா வருது, கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வராது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஃபுல் ரிஸ்க் எடுத்தாலும் வருமா வராதான்னு தெரியாது, ஸ்மால் ரிஸ்க் எடுத்தாலும் வருமா வராதான்னு தெரியாது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி காமா வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான் சொல்லணும். ஸ்ட்ராடலை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ரீமியமாக இருக்குது, தயவு செஞ்சு உள்ளே போகாதீங்க. ஸோ ஹை ப்ரீமியமாக இருக்குது, நான் போகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து போக வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பைரிக்கு நியர் எக்ஸ்பைரியில் கண்டிப்பாக, ஏன்னா நியர் எக்ஸ்பைரியில் செல்லர்ஸ்க்கு பயம் வந்துடும். ஓகேங்களா? நான் வெளியே வந்துடலாமா, நான் பொசிஷன் வெளியே வந்துடலாமா, கிடைச்சது போதும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெளியே வரோம், ஒரு செல்லர் வெளியே வராங்க அப்படின்னா அந்த இடம் நீங்கள் பையராக போகிறது நல்ல விஷயமா இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காலிலேருந்து ஏறிட்டு இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை.
ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் வந்து செல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதே பொசிஷன் எடுத்தவங்க தான். ஓகேங்களா. ஸோ இங்கே செல் பண்ணியிருப்பாங்களா பெருசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 750 இன்னும் எவ்வளோ போகலாம், ஃபியர் கண்டிப்பாக இருந்தது, வால்டைலிட்டி இருந்தது அப்படின்றதுனால உஷாராக இருந்திருப்பாங்க. எப்போ இந்த டே லோ க்ளோஸ் ஆகுதோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்குமே பெரிய ஆட்கள் இல்லை, 5 லட்சம் குவான்டிட்டி தான் இருக்குது. எப்போ இந்த டே லோவை வந்து கட் பண்ணுதோ அப்போவே கொஞ்சம் கொஞ்சம் ஆட்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம்லேயும் ஒரு ஸ்பைக் இருக்குது அண்ட் வந்து ஓஏஏ ஏறுது அப்படின்னா இங்கே செல்லர்ஸ் வராங்க, நீங்கள் பை என்ட்ரி எடுக்கக்கூடாது, வெளியே வந்துடணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஷயம். ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை டேக் பண்ணுறாங்க, எந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைக்ஸ் எடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஒரு கேப் டவுன் நடக்குது, புது செல்லர் வராங்களா பழைய செல்லர் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கதை தான் இங்கே வந்து நிர்ணயிக்குது என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப பெரிய ப்ரீமியத்தை வாங்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ, வேறு எதுக்கும் இல்லை. ஸோ ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, நான் வந்து 150 ரூபாயில் நிஃப்டி அடுத்த மணி வாங்கியிருக்கேன், என்ன ஆகும்? ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, எட்ஜ் இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் இந்த மார்க்கெட்டில் அப்படின்றது மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சைடு எடுத்துட்டீங்க, இன்றைக்கி ப்ராஃபிட் வருதுன்னா ரொம்ப ஹாப்பி. ஸோ அது எல்லா நாளும் வரும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா விஷயங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜாக 200லேருந்து 300% ஒரு ஸ்ட்ரைக் வந்து வால்டிலிட்டியாக இருக்குது தான். இதில் எங்கேயாவது நம்ம தவறுதலாக மாட்டினோம் அப்படின்னா அவ்வளோதான் காலி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 250 ரூபாலேருந்து 800 ரூபா, கரெக்டுங்களா. அதே 800 ரூபாலேருந்து எவ்வளோ லோ வந்தது? 10 ரூபா. இதுதான் விஷயம். நீங்கள் பர்சன்டேஜ் போட்டுங்க, 200 300லாம் சும்மா நான் கம்மியாக சொல்கிறேன். இந்த பர்சன்டேஜ்லாம் போட்டிங்கன்னா இந்த ப்ரீமியத்தெல்லாம் உங்களால் கணக்கு பண்ண முடியாது. அந்த அளவு ஒரு வால்டைலாக இருக்க மார்க்கெட்டில் நம்ம எவ்வளோ கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் சொல்லுங்கள். அதிக ப்ரீமியத்தை ஒரு செல்லருக்கு பே பண்ணாதீங்க அப்படின்றது தான். ஏன்னா அவன் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவன் லாஸு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. பட் அது எல்லா நாளும் அவன் லாஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது மட்டும் கிளியராக எடுத்துக்கங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி ப்ரைஸு அண்ட் ஓஏ இதை வந்து கொஞ்சம் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரு லோவர் ப்ரீமியத்தை வாங்குங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிவிட்ருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.